ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குயவனின் கூடாரங்கள் ஊழியங்கள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் தானியேல் புத்தகத்திலே நேபுகாத் நேச்சார் என்ற ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் இந்த நேபுகாத் நேச்சார் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அங்கே சிறைப்பிடிக்கப்பட்டு இஸ்ரவேலர் வருகிறார்கள். அதிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் என்பவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் பொற்சிலையை வணங்க மாட்டோம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்க கூடாமல் போனாலும் சரி, அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருப்பது நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற வேளையிலே 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையிலே மிகுந்த பலசாலிகள் அவர்களை கட்டி தூக்கி கொண்டு போகிறார்கள். அந்த செங்கல் சூளைக்குள்ளாக, அந்த அக்கினி சூளைக்குள்ளாக அவர்களை போடுகிறார்கள். போடும்போதே கட்டி தூக்கி கொண்டு போனவர்கள் மரித்து போகிறார்கள். ஆனால் அக்கினி சூளைக்குள்ளாக இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் விடுதலையோடு அங்கே உலாவுவதை நேபுகாத் நேச்சார் பார்க்கிறார். அது மட்டுமல்ல, தேவபுத்திர சாயலில் கூட ஒருவர் உலாவுவதையும் அவர் பார்க்கிறார். அப்பொழுது இந்த நேபுகாத் நேச்சார் என்ன சொல்லுகிறார்? தானியேல் 3வது அதிகாரம் 29வது வசனத்திலே, ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஒரு ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட கடவன், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காட்சியை பார்க்கிற அந்த நேபுகாத் நேச்சார் தொடப்படுகிறான். இவர்களுடைய தேவன் வல்லமை உள்ளவர். ஆகையால் இந்த தேவனுக்கு எதிராக எந்த ஜனமாவது, ஜாதியாவது, எந்த பாஷைக்காரர்களாக தூஷண வார்த்தை பேசினா அவங்க துண்டிக்கப்படணும், அவங்க வீடு எருக்களமாக்கப்படணும் என்று அந்த ராஜாவினாலே தீர்மானிக்கப்படுவது மட்டுமல்ல, இவ்விதமாய் ரட்சிக்கப்படத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்ற கட்டளையை அங்கே பிறப்பிப்பதை பார்க்கிறோம். இந்த நேபுகாத் நேச்சார் மீண்டுமாக ஒரு தரிசனம் பார்க்கிறான். அப்போது அவன் அப்படி பார்க்கும்போது அங்கே தானியேல், அந்த தரிசனம் ஒரு பெரிய மரம், அந்த காட்சிக்கு உங்களுக்கு தெரியும். அதை குறித்து அங்கே தானியேல் சொல்லுகிற விளக்கத்தை பார்க்கிறோம். இதை பார்த்த உடனே அவன் என்ன சொல்கிறான்? அங்கே தானியேல் 4வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தில், உன்னதமான தேவன் என்னிடத்திலே செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறான் பாருங்கள். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் நிற்கும் என்று சொல்லுகிறான். அப்போது இந்த நேபுகாத் நேச்சருக்குள்ளாக இவர் உன்னதமான தேவன், இவர் அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார் என்று எல்லாம் தெரிந்தது மட்டுமல்ல, அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, அது நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது என்ற ஆழமான அந்த சத்தியத்தை அவர் உணர்ந்தவனாக இருப்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் உறுதிப்படுத்தலாம். அது மட்டுமல்ல, இன்னும் கூட 4வது அதிகாரம் தானியேல் 27வது வசனத்தில் அங்கே தானியேல் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். ஆகையால் ராஜாவே, நீர் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களை சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களை அகற்றிவிடும். அப்பொழுது சுகவாழ்வு, உன்னுடைய வாழ்வு நீடித்திருக்கும் என்று அங்கே தானியேல் ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். அதாவது சிறுமையானவர்களுக்கு இறங்கி உம்முடைய அக்கிரமத்தெல்லாம் அகற்றுங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறத பார்க்குறோம்.
எதற்காக சொல்லுகிறார்? அங்கே ஒரு தரிசனம் பார்க்கிறார். அதன் நிமித்தம் அவருடைய ராஜ்யத்திற்கு ஒரு அழிவு ஏற்பட போகிறது, அவனுக்கும் ஒரு அழிவு ஏற்பட போகிறது என்று சொல்லுகிற வேளையிலே அங்கே தானியேல் ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறான். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீங்கள் அங்கீகரிச்சுக்கோங்க. நீதியை செய்கிறதுனால உங்களுடைய பாவம் போகும், சிறுமையானவர்களுக்கு இறங்குறதுனால உங்களுடைய அக்கிரமம் அகன்றும் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே, நீதியாய் உண்மையாய் இருக்கும்போது நம்முடைய பாவங்களை அவர் அகற்றி போடுவார். சிறுமையானவர்களுக்கு இறங்கும் போது நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அகன்று விடும் என்று அங்கே தானியேல் சொல்லுகிறார். சொல்லி கிட்டத்தட்ட 1 வருடம் பொறுத்து அங்கே நடத்துக்கிற காரியம். இந்த ஆலோசனைகளை தானியேல் மூலமாக ஆண்டவர் நேபுகாத்நேச்சாருக்கு சொல்லுகிறார். நேபுகாத்நேச்சார் ஆண்டவரை பற்றி, அவர் உன்னதமான தேவன், அவருடைய ராஜ்யத்திற்கு அழிவில்லை, அவர் நித்தியமாக ஆளுகை செய்கிறவர், அவருக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்ற சத்தியத்தை அவன் தெரிந்திருக்கிறான். அதனால் இங்கே அவனுக்கு இந்த தரிசனத்திற்கு பின்பாக ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. இந்த தரிசனம், உன்னுடைய ராஜ்யம் அழியப் போகிறது, நீ அழியப் போகிறாய். அப்போ ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் தானியேல் மூலமாக. அவன் அந்த ஆலோசனையை கொடுத்து 1 வருடம் பார்க்கிறார் ஆண்டவர் பொறுமையாக. அந்த 1 வருடத்தில் அவன் அதை கை கொள்ளாதபடியினால அவன் ஒரு நாள் மாளிகையின் அரண்மனையின் உப்பரிகையிலே சுற்றி திரிகிற வேளையில் அங்கே நான் கட்டிய மகா பாபிலோன் என்று சொல்லி அவன் சொல்லும்போது, அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும்போதே அவன் கீழே தள்ளப்படுகிறான். அவன் மிருகத்தை போல அங்கே மாடை போல புலி மேய்ந்து திரிகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த நேபுகாத்நேச்சருக்கு இந்த தண்டனையை கொடுப்பதற்கு ஆண்டவர் உடனே அந்த தரிசனம் பார்த்த உடனே கொடுக்கவில்லை. 12 மாதங்கள் பொறுத்து தான், கிட்டத்தட்ட 1 வருடம் பொறுத்து தான் இந்த தண்டனையை அவன் பெற்றுக்கொள்கிறான். அவனுக்கு கால அவகாசங்கள் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் அவன் அதை கை கொள்ளாதபடியால் அங்கே அந்த தண்டனை கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். மீண்டுமாக அந்த தண்டனை காலம் முடிந்த உடனே தானியேல் புத்தகத்தில் 4:34 பார்க்கிறோம். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்தேன். ஒரு புறஜாதியான ராஜா என்ன பண்ணுறான்? என் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்தேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இப்படி வானத்துக்கு நேராக ஏறெடுத்து சர்வ வல்லமையுள்ள தேவனை அவன் மகிமைப்படுத்துகிறான். மீண்டும் அவனுடைய ராஜ்ய பாரியம் அவனுக்கு கிடைக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு புறஜாதியான ராஜா, அவன் கிறிஸ்தவன் அல்ல, ஆண்டவரை அறியாதவன். ஆனால் அவனுக்குள்ளாக அந்த தானியேல் மூலமாக மற்றும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் மூலமாக இவர்கள் ஆராதிக்கிற அந்த தேவன் உன்னதமான தேவன், அவருக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அது நித்தியமான ராஜ்யம், அவர் தலைமுறை மட்டும் ஆளுகை செய்கிறவர், அவரை போல ரட்சிக்கப்படத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்ற சத்தியத்தை அவன் உணர்ந்ததுனால அந்த ஆத்துமா கெட்டு போகக்கூடாது, அவனை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு அங்கே ஆலோசனை கொடுப்பதை பார்க்கிறோம். ஆனால் அந்த ஆலோசனையை அவன் கை கொள்ளவில்லை. தானியேல் சொல்லுகிறார், நீ உன் பாவங்களை எல்லாம் நீ நீதி செய்து உன் பாவங்களை அகற்றிவிடு, சிறுமையானவர்களுக்கு நீ உதவி செய்து உன்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் நீ அகற்றிவிடு என்ற ஆலோசனை சொல்லுகிறான். அதை அவன் கை கொள்ளவில்லை, அதனால் தண்டிக்கப்படுகிறான். மீண்டும் தண்டனை முடிந்து வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து தன் ராஜ்யபாரத்தை மீண்டும் பெற்றுக்கொள்கிறான் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அறியாத ஒருவனே அவன் கொஞ்சம் அறிந்ததன் நிமித்தம் அவனுக்கு ஒரு இரக்கத்தை காட்டுகிறார் ஆண்டவர். தண்டனை கொடுத்து ஒரு இரக்கத்தை காட்டுகிறார். இன்றைக்கு அவரை முற்றிலும் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறோம், அநேக சத்தியங்களை கேட்கிறோம். எல்லாவற்றையும் கேட்டு நாம் எப்படி இருக்கிறோம் நான் யோசித்து பார்ப்போம். கொஞ்சம் ஓரளவுக்கு அறிந்த அந்த நேபுகாத்நேச்சாருக்கே இப்படிப்பட்ட பாடுகள் என்றால், அவரை முற்றிலும் அறிந்த நமக்கு எப்படி நாம் யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவரை ஏன் சாமர்த்தியம் அல்ல, ஏன் முயற்சி அல்ல ஆண்டவரே, நேபுகாத்நேச்சாருக்கு 1 வருடம் டைம் கொடுத்தீங்க, எங்களுக்கு இந்த கிருபையின் காலத்தை நீங்கள் கொடுத்துருக்குறீங்கப்பா. இந்த கிருபையின் காலத்தில் தகப்பனே, நாங்கள் இன்னுமாக உம்மிடத்தில் நாங்கள் கிட்டி சேர்ந்து இன்னும் உம்மை அண்டிக் கொள்வதே மிகுந்த ஆசீர்வாதம். முதலாவதாக எங்களுக்குள்ளாக இருக்கிற பெருமையை எடுத்து போடுவோம். அந்த நேபுகாத்நேச்சர் இடத்துல ஒரு பெரிய பெருமை இருந்தது, நான் கட்டிய மகா பாபிலோன் என்ற பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்பார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இதோ இந்த வருடத்துக்கு இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளே வந்துட்டோம். இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் நாங்கள் தகப்பனை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய வருடம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்,
எங்களிடத்துல பெருமை இல்லை, கர்வம் இல்லை, ஆணவம் இல்லை, அகந்தை இல்லை, எரிச்சல் இல்லை, பொறாமை இல்லைப்பா. எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த கிருபைக்குள்ளாக நம்மை நடத்தும்படியாக நாம் கண்களை மூடி பரிசுத்தமான தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த நேபுகாத் நேச்சாரை குறித்து பார்த்தோம். அவன் சற்று கொஞ்சம் உம்மை பற்றி அறிந்த அவனுக்கே இரக்கம் பாராட்டி உம்முடைய மந்தைக்குள் அவனை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவர், உம்மை பற்றி முற்றிலும் அறிந்த நாங்கள் செய்கிற தவறுகளை மன்னியுங்கப்பா. இன்றைக்கு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் நீர் அப்படி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி. உடைய அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.